இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்துள்ளீர்கள். இந்த நாளில் இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? யாரும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எனவே அப்படி நம்மாலும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. மாறாக என்றைக்குமே ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்துகிற மக்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தி தெள்ள தெளிவாக சொல்கிறது. 2ஆம் உலகப் போர் முடிந்த அந்த காலகட்டத்திலே மறைப்பணியாளர்கள் அமெரிக்காவிலிருந்து பல நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக செல்கிறார்கள். அப்படி ஜப்பானுக்கு ஒரு குழு செல்கிறது. அங்கு இருந்த மக்களுக்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்த போது மக்கள் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இது அந்த மறை பணியாளர்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. மற்ற நாடுகளிலெல்லாம் இப்படி மிக இன்முகத்தோடு யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஆனால் இங்கு உடனடியாக எல்லாரும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு ஆச்சரியம் இருந்தபோது அந்த ஜப்பானியர்களை பார்த்து ஏன் எப்படி என்ற காரணத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது ஜப்பானியர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய வழக்கம், எங்கள் நாட்டின் மீது எந்த நாடு படையெடுத்து எங்களை வெற்றி கொள்கிறார்களோ எனவே அவர்களுடைய மதத்தை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். அப்போது இந்த மறைப்பணியாளர்கள், இல்லை, அப்படி ஒன்றும் நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மை கடவுளை நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்கிற போது நீங்கள் வழிபட்ட பழைய தெய்வத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள், இல்லை, நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இந்த நற்செய்தியை நம்பினோம் என்று அவர்கள் தங்களுடைய உண்மையான நம்பிக்கையை, ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையை அறிவித்தார்களாம். ஆமன்பார்ந்த சகோதர சகோதரி, யாரும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்ற ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை, ஆண்டவருடைய நற்செய்தியை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய பின்னணியிலே இன்றைய முதல் வாசகத்தை நாம் சிந்திக்கிற போது அது இன்னும் தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, யோயத்தா என்ற அந்த குரு இருந்தவரை அங்கே யோவாசு என்ற அந்த அரசன் ஆண்டவர் யாவே இறைவனை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் காலம் கடந்து அந்த குரு யோயத்தா இறந்து போகிறார். இறந்து போன பிற்பாடு உடனடியாக அரசன் யோவாஸ் என்ன செய்கிறான், அதுவரை யாவே இறைவனை வணங்கி வழிபட்டு வந்த அவன் பிறகு மற்ற பொய் தெய்வமாகிய அந்த பாகாலை மீண்டும் வணங்க ஆரம்பிக்கிறான். இது ஆண்டவருக்கு பெரிய கோபத்தை உண்டாக்குகிறது. எனவே என்ன செய்கிறார், இந்த குரு யோயத்தாவினுடைய மகன் சக்கரையாவை ஆண்டவட அந்த அரசனிடத்திலே அனுப்பி வைக்கிறார். நீ போய் அந்த அரசனை எச்சரி என்று சொல்கிற பொழுது அந்த சக்கரையாவும் சென்று அரசன் யோவாசிடத்திலே, நீ செய்வது தவறு, இதுவரை யாவே இறைவனுக்கு விசுவாசமாக பிரமாணிக்கமாக இருந்தாய், ஆனால் இப்பொழுது பொய் தெய்வமாகிய பாகாலை நீ வழிபடுகிறாய். நீ ஆண்டவரை மறுத்ததால் ஆண்டவரும் உன்னை மறுப்பார். எனவே நீ உண்மை கடவுளை வழிபட வேண்டும் என்று எச்சரித்த போதும் கூட இந்த அரசன் யோவாசு மனம் மாறவில்லை. அவன் மாறாக இன்னும் அதிகமான பழி பாவத்தை செய்கிறான். என்ன, சக்கரையாவையே கொலை செய்கிறான். நீதானே எனக்கு சும்மா தொந்தரவு பண்ற என்று சொல்லி அந்த சக்கரையாவை கொலை செய்தபோது ஆண்டவர் மிகுந்த வேதனைப்படுகிறார், வருத்தப்படுகிறார். தனக்கு எதிராக சென்ற அந்த அரசனை தண்டிக்கிறார். எப்படி, சிரியர்களுடைய படையெடுப்பு அவன் மீது கொடுக்கப்பட்டு முற்றிலுமாக அவன் அழிக்கப்படுகிறான் என்பது இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. நாம் ஆண்டவரை புறக்கணித்தால் ஆண்டவர் நம்மை புறக்கணிப்பார். இதுதான் நம்முடைய 10 கட்டளையிலே மிக ஆழமாக கொடுக்கப்பட்ட கட்டளை. முதல் கட்டளை என்ன? 10 கட்டளையில் உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் இல்லாமல் இருப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த மீண்டும் மீண்டும் நான் என்னுடைய மறையுரையிலே எப்பொழுதெல்லாம் இந்த 10 கட்டளை வருகிறதோ அப்பொழுது நான் அழுத்தமாக சொல்வதும் அதுதான். இந்த முதல் கட்டளைக்கு எதிராக
செய்யக்கூடிய பாவத்திற்கு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது. மற்ற கீழே வருகிறதெல்லாம் மனித பலவீனங்கள், பொய் சாட்சி சொன்ன, திருடன அல்லது மற்ற கெட்ட பழக்கம், இதை ஆண்டவர் பலவீனம் ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார். ஆனால் யார் ஒருவர் அந்த முதல் கட்டளைக்கு எதிராக செல்கிறார்களோ கடுமையான தண்டனை, கடவுளுடைய கோபம், சாபம் அவர்கள் மீது வருகிறது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனக்கு இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும் என்று சொல்லி நான் சமய நல்லிணக்கம் என்பது வேறு, நாம் கொள்ளக்கூடிய நம்பிக்கை என்பது வேறு. எல்லா இடங்களுக்கும் நாம் செல்கிறோம், அதெல்லாம் உண்மைதான். எல்லா ஆலயங்களையும் நாம் தரிசிக்கிறோம், பார்க்கலாம். ஆனால் யாரை நாம் வணங்குகிறேன், வழிபடுகிறேன் என்பதில் மட்டும் நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த ஒரு கலாச்சாரம் நம் மத்தியிலே அதிகமாக உருகிறது. முதல் வாசகத்தில் ஆண்டவர் அந்த அரசன் யோவாசை எச்சரித்தது போல, நீ என்னை உதாசீனப்படுத்தினால், நீ என்னை புறக்கணித்தால் நான் உன்னை புறக்கணிப்பேன், உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியை புறக்கணிப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். எனவே இந்த முதல் கட்டளைக்கு எதிராக பாவத்தை மட்டும் ஒரு நாளும் செய்யக்கூடாது. நாம் ஆண்டவரை, உண்மை இறைவனை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த ஒரே இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய தாய் தூய லூர்து அன்னை இதற்கு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறாள். வாழ்க்கையில் பல துன்பங்கள், வேதனைகள் வந்தபோதும் கூட இறைவனை மட்டுமே ஏற்று அந்த இறை திருவுளத்தை செயல்படுத்துகிற ஒரு அன்னையாக இருந்தார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு பல மடங்காக இருந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இரு தலைவர்களுக்கு, இரு தெய்வத்துக்கு நம்மால் பணிவிடை செய்ய முடியாது. உண்மை இறைவன் யாவே இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டோம். அந்த யாவேவின் மக்களாக என்றைக்குமே வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனை சினம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.